ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பிக் பாஸ் ப்ரோமோக்கு வந்த கமெண்ட் தான் படிக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, யார் வெளிய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ காமிச்சிருக்காங்க. ஆனா, அதுக்கு வந்த கமெண்ட் அதுக்கு ஏத்த மாரி வரல. நேத்து அமிர்த பூச்சி வறுத்து எடுத்துட்டார்ல, அத தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கமெண்டே படிச்சிடலாம். அமிர்த் விஜய் சேதுபதி சாரிடம் திட்டு வாங்கிவிட்டு தனது மகளை சமாதானம் செய்த விதம் அழகாக இருந்தது. பாவம் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நானும் பார்த்தேன் அது. அவங்க பொண்ணு ஏதாவது மனசு கஷ்டப்பட்டுற போது, பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுனது எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. யாருக்கெல்லாம் அது புடிச்சுச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு தப்பு பண்ண பாரு கமுற விட்டுவிட்டு, புல்லு பூச்சி அமிர்த போட்டு வறுத்து எடுக்கிறது நியாயமா சேதுபதி சார்? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாரி தான் கீழயும், தப்பு செய்தவங்கள நிம்மதியாக இருக்காங்க. பக்கத்துல இருந்தவங்கள ரோஸ்ட் செய்வது நியாயம் இல்ல. விஜய் சேதுபதி சார் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லார் மனசுலயும் இந்த கொஸ்டின் தான் இருக்கு. உங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நம்ம அடுத்த கமெண்ட் படிப்போம். இந்த கமெண்ட்ல மைக்க கழட்டி வைத்தவர்களுக்கு தண்டனை மீண்டும் கழட்டி வைப்பது இது ஒரு தண்டனையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எங்களுக்கும் அதுதான் தெரியல, இது என்னடா தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த கமெண்ட். இந்த கமெண்ட்ல நேத்து எபிசோட் பார்க்கும்போது கமல் சார் இல்லைன்னு நான் மட்டும்தான் ஃபீல் பண்ணனா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கெல்லாம் ஃபீல் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லுங்க. அது கீழே இருக்க கமெண்ட்லயும் யாருக்கெல்லாம் நடிப்பு அரக்கன் தங்கை வியானா வெளியேறுவது மகிழ்ச்சி அப்படின்னு. இன்னைக்கு வியானா தான் வெளியே போவாங்களா? எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா அப்படி சொல்லுங்க. தெரியல. வியானா இல்லைன்னா எஃப்ஜே 2 பேர்ல யாரா ஒருத்தவங்க தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி யாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அடுத்த கமெண்ட் படிப்போம். இந்த கமெண்ட்லயும் யாருக்கெல்லாம் அடுத்த சீசன் விஜய் சேதுபதி வேண்டாம், சிம்பு வேணும்னு சொல்றீங்க. இது என்ன புதுசா இருக்கு? சிம்புவுக்குள்ள கூட்டு வராங்க. எப்பவுமே வந்து கமல் சார் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப சிம்பு சாருக்கு போயிட்டாங்க. சரி, அப்படியே அது கீழ இருக்க கமெண்ட்டையும் படிச்சிடலாம். இவ்வளோ தப்பு பண்ண கமருதீன வெளிய அனுப்பல. இதுலயே தெரியுது உங்களுடைய நியாயம் என்ன அப்படின்ற மாரி தான் தெரியுது. எஃப்ஜே, வியானா கூட 2 கமருதுன்னு சொல்லி 2 பேர கூட இன்னைக்கு அனுப்பிச்சிருக்கலாம். இந்த வாரம் மொத்தம் 3 பேர வெளிய தள்ளி விட்டுட்டு இருக்கலான்ற மாரி தான் என்னோட எண்ணம். சரி, அடுத்த கமெண்ட் படிப்போமா? இந்த கமெண்ட்ல பாருவை நேற்று கண்டித்தது போதாது. இன்னும் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு வாரமும் பார்வை வறுத்தெடுப்பது போல் அன்பு கேங்கையும் உள்ளவர்களையும் கேள்வி கேட்கணும். கனி விக்ரம், எஃப்ஜே, அரோரா அது வந்து அன்பு கேங்ல இருக்கவங்களையும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ உள்ள அன்பு கேங்குன்னு ஒன்று இருக்கானே எனக்கு சந்தேகமா இருக்கு. சரி, நம்ம அடுத்த ப்ரோமோக்கு வர கமெண்ட்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூட ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.